என்னது முழு கோதுமை 44 ரூபா 50 பைசா, அதுவே அரைச்ச கோதுமை மாவு 37 ரூபா 50 பைசாவா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா. கொஞ்சம் கூட சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லாத ஒரு முகத்தோட தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவும் நானும் டிமார்ட் வந்திருக்கோம். இவங்களுடைய ஃபுல் டைம் வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன இந்த மாதிரியான ஷாப்புக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு என் பர்சல் இருக்க மொத்த காசையும் எம்டி ஆக்கி கூப்பிட்டு வரது தான். ஸோ நம்ம இங்க வந்தோடனே நம்ம கண்ணில் பட்ட முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 44 ரூபா 50 பைசாக்கு முழு கோதுமை, அதே மாதிரி கோதுமை மாவு வெறும் 37 ரூபா 50 பைசா. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது. உங்க யாருக்கா புரிஞ்சுன்னா சொல்லுங்க. நான் இங்க வரதுக்கான ஒரே ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 100 ரூபாய்க்கு டிஷர்ட் கொடுக்குறாங்க. ஆனா அது அவ்வளவு குவாலிட்டி எனக்கு தெரியல. ஏன்னா நான் நிறைய தடவை வாங்கி அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ பட் ஷர்ட் நல்லா இருக்கு. நீங்க ஷர்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. சரி, இங்க வந்து நான் ஃபிளிப்லாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எடுத்து பார்த்தேன். பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஸோ அதனால கிராக்ஸ் ட்ரை பண்ணலாம் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். உண்மையாவே நல்ல குவாலிட்டியா இருந்தது. நீங்க இங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சம் 250 அதுக்குள்ள தான் வருது. அதே மாதிரி எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்ககிட்ட இருக்கிற இந்த கப்ஸ் அண்ட் தென் ஃபிளாஸ்க் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்பவே கம்மி விலையில இருக்கு. கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். தென் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க வரதே மெயினா இங்க ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் வாப்கார்ன் சாப்பிட்றதுக்காக தான். ஸோ டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்றது பெட்டரா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.